நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் ஆடிடலான்னு யாராச்சும் நினைச்சீங்கன்னா அந்த தாட்டை எரேஸ் பண்ணிருங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா. ஏன்னா தன் கட்சிக்காரங்களும் சரி, தனக்கு ஆதரவு கொடுத்தவங்களும் சரி, எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றாங்க, நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன், ஓகேங்களா, எடுக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு இருப்பாருங்க. So there where he stands. Governance without corruption, contract without commission. இதுதான் விஜய் கவர்மெண்டோட டேக்லைன். இப்போ ஒரு விஷயத்தை மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இவர்கிட்ட போனா நடக்கும், அவர்கிட்ட போனா நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் இருந்தாங்க, புரிஞ்சுங்களா. அப்படின்னா யாரும் கிடையாது, புரிஞ்சுங்களா. நீங்க எங்க போனாலும் எதுவும் நடக்காது. ஐ எம் த டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து ஒரு என் பாயிண்ட், என் கார்டு போடுறாரு. ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இட் ஷுட் பி இன் ட்ரையாங்குலர் ஷேப். கீழே இருந்து மேல வர்றதுக்கு மேல இருக்கவங்க தான் பாஸ், புரிஞ்சுங்களா. ஹி இஸ் மேக்கிங் ஷுவர் தட் இஸ் 4-5 பேர் இல்ல, ஆர்கனைசேஷன் ஷுட் ரன் இன் த ட்ரையாங்குலர் மாடியூல், புரிஞ்சுங்களா. அந்த இதுல ஹி இஸ் டேக்கிங் த பவர் சென்டர் ஆர் பவர் ஹவுஸ் ஆர் வாட் எவர் ஹி மீன்ஸ். திருச்சியை வந்து அவர் வந்து மையம்ங்கிறதுனால விட்டுறக்கூடாதுன்ட்டு, பட் ஃபைனலி அதை தான் ரிசைன் பண்றாங்க. ஏன் தாவேக்கா தான் அங்க ஜெயிக்குமா, இல்ல திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை வந்து அவங்க தரப்புல ஸ்ட்ராங்கா ஆள் போட்டு அங்க வந்து வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னா இல்ல, அவங்க சொன்ன மாதிரி வெயிட்டான கேண்டிடேட் திரும்ப இனிகோக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஜெயிச்சது ஒரே ஒரு பெயருக்கு மட்டும்தான், விஜய். நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டி ஓட்டு போடுங்கப்பா, உங்க தொகுதியை வந்து நான் வந்து கண்டிப்பா சிஎம் தொகுதியா நான் வந்து பாவிச்சு பண்ணுவேன் அப்படின்ட்டாருன்னா எந்த கேண்டிடேட் நிப்பாட்டினாலும் ஜெயிப்பாங்க. அவரோட பர்சனல் செக்ரட்டரிஸே ஓகேங்களா, 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. மெயினா இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாருமே எடுக்கல. சோ ஹி இஸ் டிகிங் அண்ட் ஹி இஸ் லுக்கிங் ஃபார் அ ரைட் பர்சன்ஸ் டு பி நெக்ஸ்ட் டு ஹிம், புரிஞ்சுங்களா. ஏன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி கொடுக்குறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரைட் பர்சனை தேடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி விஷயத்துல செக்ரட்டரி முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் பர்சன், ரைட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து அவர் பக்கத்துல வச்சிருக்காருன்னா, ஸோ ரைட் திங்ஸ் வில் ஹேப்பன், டிரான்ஸ்பரண்டா நடக்கும். கூட்டணி ஆட்சிக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்பாட்டா பரம்பரையும் இடியாப்பா பரம்பரையும் சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் இன்னும் வெறுத்து போய் கிடக்குறாங்க. ஸோ பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரியம்ங்கிறது வேர்டே நீங்க வந்து விட்டுருங்க, புரிஞ்சுங்களா. இது நியூ இனோவேஷன், நியூ டிஸ்கவர்னு வச்சுக்கோங்க. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்கப்படும், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸ்பீச் பண்ணது வந்து எல்லாராலையுமே வந்து ரொம்ப எமோஷனலாக பார்க்கப்பட்டது. அதுல உங்களோட ஃபேவரட் டேர்ம்ஸ் என்ன இருந்தது? என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் ஆடிடலான்னு யாராச்சும் நினைச்சீங்கன்னா அந்த தாட்டை எரேஸ் பண்ணிருங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா. ஏன்னா தன் கட்சிக்காரங்களும் சரி, தனக்கு ஆதரவு கொடுத்தவங்களும் சரி, எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றாங்க, நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன், ஓகேங்களா, எடுக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு இருப்பாருங்க. So there where he stands. Governance without corruption. ஓகேங்களா, கான்ட்ராக்ட் வித்தவுட் கமிஷன். இதுதான் விஜய் கவர்மெண்டோட டேக்லைன். ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது வந்து எல்லாருமே எடுத்து அது என்னதுன்னு அதை டீகோட் பண்றாங்க. உங்க பார்வையில அது என்னவா? இல்ல, ஆமா, நம்ம முன்றைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், இப்போ ஒரு விஷயத்த மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இவர்கிட்ட போனா நடக்கும், அவர்கிட்ட போனா நடக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பேசுற நிலைமையில இல்லை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா பேர் சொல்லியிருப்பேன், இந்த ரிலேட்டிவ்கிட்ட போனா நடக்கும், இந்த பையன்கிட்ட போனா நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் இருந்தாங்க, புரிஞ்சுங்களா. அப்படின்னா யாரும் கிடையாது, புரிஞ்சுங்களா. நீங்க எங்க போனாலும் எதுவும் நடக்காது. ஐ எம் த டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து ஒரு என் பாயிண்ட், என் கார்டு போடுறாரு. ஸோ அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் மேக்கிங், இப்படிதான் இருக்கணும். ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இட் ஷுட் பி இன் ட்ரையாங்குலர் ஷேப். கீழே இருந்து மேல வர்றதுக்கு மேல இருக்கவங்க தான் பாஸ், புரிஞ்சுங்களா. ஹி இஸ் மேக்கிங் ஷுவர் தட் இஸ் 4-5 பேர் இல்ல, குத்தா பில்லரா தனித்தனியா இல்ல. நீ என்ன வேலை செய்யறன்னு இந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது, நீ இந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்ய இந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது. ஸோ ஆஃபீஸ் ஷுட், ஆர்கனைசேஷன் ஷுட் ரன் இன் த ட்ரையாங்குலர் மாடியூல், புரிஞ்சுங்களா. அந்த இதுல he is taking the power center or power house or whatever he means. So that is the meaning, real meaning of it. நீங்க திருச்சி கிழக்கு வாக்காளர் அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப சொன்னீங்க, திருச்சியை வந்து அவர் வந்து மையம்ங்கிறதுனால விட்டுறக்கூடாதுன்ட்டு, பட் ஃபைனலி அதை தான் ரிசைன் பண்றாங்க. அப்போ அது எப்படி அகெயின்
தாவேக்கா தான் அங்க ஜெயிக்குமா இல்ல திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த முறை வந்து அவங்க தரப்புல ஸ்ட்ராங்கா ஆள் போட்டு அங்க வந்து வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்க சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். திருச்சி கிழக்குல வந்து சிஎம் தொகுதியா இருந்துச்சு, ஓகேங்களா. அதில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னா இல்லை, அவங்க சொன்ன மாதிரி வெயிட்டான கேண்டிடேட் திரும்ப இனிகோவுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா? புரிஞ்சுங்களா? ஸோ ஒண்ணுமாப்பா நீங்க திருந்தல அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் வாய்ஸ் அடிச்சிச்சு. ஓகே, சோ இல்ல விஜய் முகத்துக்காக போட்டாங்க, அப்ப வேற கேண்டிடேட் நிக்கும் போது அது பாசிபிலிட்டி எப்படி வேணா மாறலாம்ல. இல்ல அது நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் மேல வந்து பாத்தீங்கன்னா நான் அடுக்கடுக்கா வந்து ஏகப்பட்டது நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். புரிஞ்சுங்களா? ஹவு ஹி டீல்ஸ் வித் அவர் சர்ச் லேண்ட், ஓகே, வாட் இஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஹிம், ஹி ஹஸ் லூட்டட் மணி ஃப்ரம் த சர்ச் by selling the lands, by using the fraud power of attorney. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு ஃப்ராடை திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கு நான் வந்து வன்மையாக திரும்பவும் சொல்லுவேன், மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் எலெக்ஷன் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கே எழுந்திரிச்சு போயிட்டாப்ல, நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடாரு. 32,000 ஓட்டு லீடு, 3 முனை போட்டியில் 32,000. நாம் தமிழரை விட்டுருங்க, ஓகேங்களா. 3 முனை போட்டியில் வந்து 32,000 ஓட்டு லீடில் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இட் இஸ் அ வெரி சால்வ்டு இது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஜெயிச்சது ஒரே ஒரு பெயருக்கு மட்டும்தான், விஜய். நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டி ஓட்டு போடுங்கப்பா, உங்கள் தொகுதியை வந்து நான் வந்து கண்டிப்பாக சிஎம் தொகுதியாக நான் வந்து பாவிச்சு பண்ணுவேன் அப்படின்ட்டாருன்னா எந்த கேண்டிடேட் நிப்பாட்டினாலும் ஜெயிப்பான். இப்போ வந்து நிறைய பேர் இந்த முறை வந்து முதல் முறையா வந்து எம்எல்ஏக்களாக உள்ள வந்திருக்காங்க. பர்டிகுலர்லி வந்து ஆதவர்ஜுனோட ஃபேமிலியில இருந்து லீமா ரோஸ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த முதல் முறை வரவங்க கிட்டையுமே அந்த ஒரு பூரிப்பு, அந்த ஒரு சந்தோஷம் பார்க்க முடிஞ்சு. அப்போ அவங்க எல்லாரையுமே சேர்த்து அதர் கட்சி எம்எல்ஏக்களையும் வந்து ஊழல் செய்ய விடாம பார்த்துக்க வேண்டியதும் விஜயோட பொறுப்பு தான். அப்போ பார்க்கும்போது ஊழல் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்திடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி நாங்கள் இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம காமராஜர் ஐயாவுக்கு ஐ திங்க் சம் அதர் கண்ட்ரி, ரஷ்யான்னு நினைக்கிறேன், ரஷ்யாவிலேருந்து எதையோ ஒன்று ஆர்டர் பண்ணப்போ, ஏன்னா பெல் நிறுவனம் வந்து காமராஜர் ஐயா தான் பண்ணது. அங்கேருந்து ஆர்டர் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வாலண்டரியாக வந்து அதுக்கு இருந்த அதுக்கு முன்னாடி இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா. ஒரு 10 இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணோடனே ஐயா அதுக்கு வந்து 10% வந்து நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க ஐயா அந்த கம்பெனி அப்படின்னு. அதே விதத்தில் காமராஜ் ஐயா என்ன இதுதான் நடைமுறை, இந்த கம்பெனி வந்து பேபேக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப நல்லதா இருக்கே அப்படின்னு சொல்ல 11 கொடுத்துட சொல்லு. புரிஞ்சுங்களா? அவர் கொடுக்கும் போது 11 ஒரு பிளான்ட் போடுற, இன்னொரு பிளான்ட் எக்ஸ்ட்ரா போடுங்க, இன்னும் 4 பேத்துக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு செயல் செஞ்சார் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த ஒரு கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு தான் அது இப்போ வந்து கரப்ட் தமிழ்நாடுவா இருக்குது. இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா he will not let all the contracts வந்து என்ன மூவ் பண்ணும் போது ஒரு பேசிக்க நாலேஜே இருக்குங்க. நம்ம ரோடு போடுற கான்ட்ராக்ட்லேருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ரோட் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஆளுங்கட்சி எம்எல்ஏனா 2% கமிஷன், எதிர்கட்சி எம்எல்ஏனா 1% கமிஷன், அதையும் கொடுப்பாங்க. ரோட் கான்ட்ராக்டர்ஸ் வந்து தே வில் பே டு போத் எதிர்கட்சி அண்ட் ஆளுங்கட்சி. அந்த அளவுக்கு இருந்ததை புரிஞ்சுங்களா. ஒட்டு மொத்தமாக ஒரு மனுஷன் வந்து ஒழிக்க போறாரு அப்படின்னா இது ஆளுங்கட்சிக்கே ஒண்ணுமே இல்லை, பர்ஃபெக்டா போடுறாங்க, இதுதான் கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி நிறைய வரும் கவர்மெண்ட்ல. அந்த டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்ல அது இன்னொன்று மெயின் பண்ணது என்னன்னா திஸ் கவர்மெண்ட் வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட்னார். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ரோடு கான்ட்ராக்டர் எந்த பேஜில் வரும் தெரியுங்களா, நியூஸ் பேப்பர்ல எதில் வரும், எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எந்த விஷயம், இதெல்லாம் யாருக்குமே இன்னுமே தெரியாது. புரிஞ்சுங்களா. இங்கே சாக்கடை கட்டுற நீ கார்பரேஷன்ல இங்கே வந்து சாக்கடை கட்டுறன்னு ஒருத்தர் இருப்பான், அவங்க அவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மழைநீர் வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4,000 கோடி, ஓகேங்களா. இந்த இதெல்லாம் மெஷர் பண்ணி சயின்டிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவரோட பர்சனல் செக்ரட்டரிஸே ஓகேங்களா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு.
ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு நீங்க மெயினா இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாருமே எடுக்கல. ஸோ ஹி இஸ் டிகிங் அண்ட் ஹி இஸ் லுக்கிங் ஃபார் அ ரைட் பர்சன்ஸ் டு பி நெக்ஸ்ட் டு ஹிம். புரிஞ்சுங்களா? ஏன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி கொடுக்குறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரைட் பர்சனை தேடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. புரிஞ்சுங்க? அந்த மாதிரி விஷயத்துல செக்ரட்டரி முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் பர்சன், ரைட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து அவர் பக்கத்துல வச்சிருக்காருன்னா ஸோ ரைட் திங்ஸ் வில் ஹேப்பன், டிரான்ஸ்பரண்டா நடக்கும். அப்படிங்கும்போது இட் வில் பி a very good economic growth. அடுத்து இந்த வந்தே மாதரம் வந்து முதல்ல பாடினாங்க, அப்புறம் வந்து தேசிய கீதம் 2வதா பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்து 3வதா போட்டுட்டாங்க. அப்ப வந்து தாவேகவும் வந்து இதை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ. நான் இது ஒண்ணு சொல்றேன், அதுதான் ரீகேப் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஆமா, அதுலயும் அப்படிதான். ஆனா அவங்க அப்படி இருந்தாங்க. 2021ல கூட இது நடந்துச்சுன்னு சொல்லி ரீகேப் நடந்துச்சு. அப்படிங்கும்போது நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, we are all Indians first. புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு நீ இதை முன்னாடி பாடணும், அதை பின்னாடி பாடணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இது மக்களின் முடிவுக்கு உட்பட்டு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு தான் டீல் பண்றேன். லெட் அஸ் நாட் டிஃபரன்ஷியேட். தமிழ்நாடு என்ன தனி நாடா? இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சரி, மக்களின் முடிவு என்னவா இருக்கும்? பாரம்பரியம்னு விட்டுருங்க, பாரம்பரியமே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது சார்பாட்டா பரம்பரையும் இடியாப்பா பரம்பரையும் சேர்ந்து கூட்டணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் இன்னும் வெறுத்து போய் கிடக்குறாங்க. ஸோ பாரம்பரியம்ங்கிறது வேர்டே நீங்க வந்து விட்டுருங்க. புரிஞ்சுங்களா? இது நியூ இனோவேஷன், நியூ டிஸ்கவர்னு வச்சுக்கோங்க. தப்புன்னு எல்லாருமே கூட்டணி கட்சிக்காரங்கன்னா சொன்னாங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம், இதை செகண்ட் வச்சுக்கலாம்ன்ற இதெல்லாம் சின்ன விஷயம். தட் இஸ் நாட் டிஸ்கஸ் அபவுட் திஸ். நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு தான் அது பார்க்கணும் மொழிய. அதே பாடலாம் இதே பாடலாம், ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு 1, 2, 3 தான் உங்களுக்கு ப்ராப்ளமா? இல்ல அப்படிங்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்ல, ப்ராப்ளம் சொல்றவங்க எனக்கும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப வந்து டைம் பவுண்ட் அப்படிங்கறது வந்து அவர் சொல்லல. என்னன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இந்த மேனிஃபெஸ்டோல இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப கஜானா வந்து காலியா இருக்கு. அப்ப வந்து அதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்து வந்து எதிர்வினை என்னன்னா, அப்ப வந்து நீங்க வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதான் மேனிஃபெஸ்டோலாம் கொடுத்தீங்க. அப்பவே வந்து இதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி டைம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிலாம் கேட்காம இப்போ அப்படியே திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து வெள்ளை அறிக்கையில எவ்வளவு வந்து ஃப்ளோ வரும். இப்ப கடன் இருக்குங்க. இப்ப இன்ஃப்ளோவன்னு அவுட்கம் இருக்கு. நீங்க ஒரு கடன் அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் கோடி அப்படியே கடன் இருக்கு. எவ்வளவு இன்ஃப்ளோ வருது, எவ்வளவு அவுட்ஃப்ளோ போறது, எவ்வளோ நமக்கு வருமானம் வருது, எவ்வளோ வந்து செலவுகள் வருது, அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டு ரன் கவர்மெண்ட். இதான பிஸ்னஸ் கூட. இப்போ லெட்ஸ் ஐ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். ஓகேங்களா? ஆஃபீஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன், லோன் வாங்கியிருக்கேன். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து எனக்கு எவ்வளோ கேஸ் வருது, அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருது, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஸ்டாஃப் கொடுக்குறேன், இதெல்லாம் பிஸ்னஸ், நார்மல் இதுதானே பிஸ்னஸ். அப்படிங்கும் போது இதுக்கான வெள்ளை அறிக்கையை நான் ரெடி பண்ணுறேங்கிறார். What is the income flow, what is our expenditure and what is my net income? அந்த நெட் இன்கம் நான் எப்படி இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத அவர் பார்க்கணும்ல. 10 லட்சம் கோடி எனக்கு கடன் இருக்கு, இன்னைக்கு நான் வந்து உடனே வந்து ஆபீஸோட மொத்த கடனை அடைச்சிட முடியுமா? புரிஞ்சுங்களா? எனக்கு இன்னும் 10 வருஷம் நான் கட்டணுங்க இஎம்ஐ. அது அப்படியே தான் இருக்கும். நீங்க ஏத்தி வச்சுட்டு போயிட்டீங்க, எக்ஸ்ட்ராவா ஏத்தி வச்சுட்டு போயிட்டீங்க. அதையே நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். இஎம்ஐயும் கொஞ்சம் கட்டணும், லம்சம் பணத்தையும் அதுலயும் தூக்கி போட்டு அதையும் கம்மி பண்ணணும். புரிஞ்சுங்களா? என்னோட இன்கமும் வரணும். நான் கேஸ் பண்ணாதான் எனக்கு காசு வரும். காசு வந்துச்சுன்னா தான் என் ஆஃபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, ஓகே, அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில் வரைக்கும் கட்டணும். எல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் இது பண்ண பிறகு பாக்கி எவ்வளவு இருக்குதோ அதுதான் என்னோட லாபம். ஸோ இது வந்து இதுக்கு வந்து இந்த பிரின்சிபல்ல எங்கெங்க எவ்வளவு இன்கம் வருது, எப்பப்போ வருது. ஏன்னா ஒரு விவசாய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 மாசத்துக்கு ஒரு தான் இன்கம் வரும். வைன் ஷாப்ல இருந்து வரது டெய்லி வரும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு விஷயமே ஒரு இன்கமே டிஃப்ரெண்டா வரும். இப்ப எனக்குமே ஒரு சில கிளைண்ட் பாத்தீங்கன்னா வந்து இயர்-எண்டுல வருவாங்க. பேங்கிங் கிளைண்ட்ஸ்னா இயர்-எண்டுல வருவாங்க. ஏன்னா பேங்கிங் லோன்ஸ்னா க்ளோஸ் பண்றதுக்கு வருவாங்க, அவங்க ஒரு சைடு வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்க்கு வேற கிளைண்ட்ஸ் வருவாங்க. புரிஞ்சுங்களா? இது எனக்கு இன்கம் டாக்ஸ் டிஃபரன்ஸுங்க இதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி கிளைண்ட் மாசம் வருவான். இப்ப அதனால எனக்கு டிஃபரெண்ட் இன்கம் வருங்க. கான்ஸ்டன்டா இன்கம் வரதான் ஒரு இது கிடையாது, ஒரு நிறுவனம் கிடையாது. ஒரு கிளைண்ட் ஒரு மாசம் வருவான், ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். அந்த மாதிரி இன்கம் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் சீக்வன்சஸ். அதுக்கு தான் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் அந்த டைம். எஸ்.
பார்ப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்து அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.